திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. மக்கள் திலகம் எம்ஜிஆர் நல்ல படங்களை பார்ப்பதும் பாராட்டுவதும் வழக்கம். பாரதி ராஜா, கே பாக்யராஜ், பாலு மகேந்திரா, மகேந்திரன் உள்ளிட்ட இயக்குநர்கள் அவரது விருப்பமான இயக்குநர்களாக இருந்தார்கள். பல்வேறு காலகட்டங்களில் அவர்களை அழைத்து பாராட்டியுள்ளார். அவர்கள் நடத்தும் நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றுள்ளார். ஆனால் அவர் ஒரு இயக்குநருக்கு தனியாக பாராட்டு விழா நடத்தி விருது வழங்கியது ஸ்ரீதர் ராஜன் என்ற இயக்குநருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்ரீதர் ராஜன் தேசிய திரைப்பட வளர்ச்சிக் கழகத்தில் பணியாற்றி வந்தார். இதனால் இந்திய சினிமாவில் முன்னோடிகள் பலர் அவருக்கு அறிமுகம். தமிழ்நாட்டில் ₹1 கூலி அதிகமாக கேட்டதற்காக எரித்து கொல்லப்பட்ட தஞ்சை மாவட்டம் கீழவெண்மணி ஏழை விவசாயிகளின் வாழ்க்கையை மையமாக வைத்து ஒரு படம் இயக்குமாறு மேற்கு வங்காள அமைச்சர் புத்ததேவ் பட்டாச்சாரியார் ஸ்ரீதர் ராஜனை கேட்டுக்கொண்டார். ஆனால் இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்தது என்பதால் தமிழிலேயே இந்த படத்தை இயக்கலாம் என்று முடிவு செய்த ஸ்ரீதர் ராஜன் எழுத்தாளர் இந்திரா பார்த்தசாரதி எழுதிய குருதி புனல் என்ற நாவலை மையமாக வைத்து கண் சிவந்தால் மண் சிவக்கும் என்ற படத்தை இயக்கினார். இந்த படத்தில் விஜயமோகன், ராஜேஷ், ரவீந்திரன், பூர்ணிமா, கல்கத்தா விஸ்வநாதன் ஆகியோர் நடித்தார்கள். மேற்கு வங்க ஒளிப்பதிவாளர் சோம்நாத் ராய் ஒளிப்பதிவு செய்திருந்தார். இந்த படத்திற்காக சிறந்த அறிமுக இயக்குனர் என்ற தமிழக அரசு விருது ஸ்ரீதர் ராஜனுக்கு கிடைத்தது. படத்தை பார்த்த எம்ஜிஆர் ஸ்ரீதர் ராஜனுக்கு என்று தனியாக பாராட்டு விழா நடத்தி அண்ணா விருது வழங்கினார். ஸ்ரீதர் ராஜன் அதன் பிறகு இரவு பூக்கள், பூக்கள் விடும் தூது போன்ற 2 படங்களை இயக்கினார். அதன் பிறகு படம் எதுவும் இயக்கவில்லை. இவர் பழம்பெரும் நடிகர் ஜெமினி கணேசன் மகள் ஜெயாவின் கணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.